இன்னைக்கு நம்ம காலையில் ஃபர்ஸ்ட் டாபிக் பார்க்க போகிறது என்னன்னா ட்ரேடருக்கான 10 ரூல்ல ஃபர்ஸ்ட் ரூல் ட்ரெண்ட் லைன். முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டியது ட்ரெண்ட் லைன். மார்க்கெட் ஓவராலில் ட்ரெண்ட் வைஸ், ட்ரெண்டுன்றது என்னன்னா நம்ம போகக்கூடிய திசை, அதை தான் வந்து ட்ரெண்டுன்னு சொல்லுவாங்க. சரிங்களா? மார்க்கெட் எந்த திசையில் போகுது? மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று அப் ட்ரெண்டுனா கிரீன் சிக்னலாகவே மார்க்கெட்டு ஏற்ற இறக்கத்தோட மேல் நோக்கி போகுது அப்படின்னா அது அப் ட்ரெண்டுன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி ஒரு டவுன் ட்ரெண்ட்னா மார்க்கெட் எப்படி மேலே ஏறுதோ அதே மாதிரி கீழே இறங்கும். எப்பயுமே மார்க்கெட்டோடைய ஃப்ளக்சுவேஷன் எப்படின்னா ஏற்ற இறக்கங்களுடைய செயல்பாடு தான் பங்கு சந்தையுடைய மார்க்கெட்டோடைய விலையுடைய ரேஷியோவை இம்ப்ளிமெண்டேஷன் அதை பிரதிபலிக்கும். அந்த பாயிண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா இது டவுன் ட்ரெண்டுன்னு சொல்லுவாங்க. அடுத்தது சரி ஓகே, மார்க்கெட் ஏற்றம் இருக்கு இறக்கம் இருக்கு, சில டைம்ல சைடுவேன்னு சொல்லுவாங்க. சைடுவேனா மார்க்கெட் ஏறவும் ஏறாது, அதே டைம்ல இறங்கவும் இறங்காது. ஒரு லெவலை பிடிச்சிட்டா அந்த லெவல்ல ஒரே சைடுவேல போயிட்டு இருக்கும். அதனுடைய சைடுவேக்குன்னு பாத்தீங்கன்னா ஒரு செக்மெண்ட் இருக்கு, அது வந்து பாத்தீங்கன்னா அக்குமுலேஷன் சொல்லுவாங்க. இது ஏன் நடக்குது அப்படின்றது தான் வீடியோல பிரீஃபா பார்க்கலாம். அப் ட்ரெண்ட்ல மார்க்கெட் மேல் நோக்கி போகுது அப்படின்னா பையர்ஸ் அதிகமா உள்ள வராங்கன்னு அர்த்தம். மார்க்கெட்ல யார் வரா? பையர்ஸ், அதாவது பொருளை விலை கொடுத்து வாங்கக்கூடிய நபர்கள் அதிகமா வராங்கன்னு அர்த்தம். அதுதான் இங்க பிரதிபலிக்கும் அப் ட்ரெண்ட்ல. அதே டவுன் ட்ரெண்ட்ல என்ன நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா செல்லர், அதாவது செல்லர்னா யாருன்னா பொருளை விற்கக்கூடியவங்க. ஒரு பொருளை விற்கிறவங்க அதிகமா வந்தாங்க அப்படின்னா செல்லர் அதிகமா இருக்காங்கன்னு அர்த்தம். அது டவுன் ட்ரெண்ட், அதாவது கீழ் நோக்கி போகக்கூடிய சிம்பிளை பிரதிபலிக்கும். அதே மாதிரி பையரும் இருப்பாங்க செல்லரும் இருப்பாங்க, ரெண்டு பேருக்கும் ஒரு சரியான போட்டி நடக்கும். என்ன போட்டினா 10 பொருள் வாங்குறாங்கன்னா 10 பொருள் விற்கிறாங்க. அப்போ சரிசமமான செயல்பாடு நடக்கிறது இல்லைங்களா? இதை தான் என்ன பண்ணுவாங்கன்னா சைடுவே அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சைடுவேல ஒவ்வொரு பாயிண்ட் இருக்கு. ஒரு சில இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அக்குமுலேஷன் நடக்கும், இன்னொரு சைடில் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிபியூஷன் நடக்கும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரீஅக்குமுலேஷன் நடக்கும். இது மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கு. அது வந்து செக்மெண்ட் வைஸ் உள்ள கிளாஸஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் பிரீஃபாவே பார்க்கலாம். இப்போ ட்ரெண்ட் லைன்னா என்னன்னு தெரிஞ்சிச்சு இல்லையா? அப்போ ஒரு மார்க்கெட் எந்த செயல்பாட்டில் இருக்குன்றத முதல் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு தான் ட்ரேட் உள்ளே போகணும். அப்போ மார்க்கெட் அப் ட்ரெண்ட்ல இருந்துச்சு அப்படின்னா பையர் சைட்ல நிக்கணும். அதே மார்க்கெட் டவுன் ட்ரெண்ட்ல இருந்துச்சு அப்படின்னா செல்லர் சைட்ல நிக்கணும். சப்போஸ் மார்க்கெட் சைட்வேல போகுது அப்படின்னா கொஞ்சம் நிதானிச்சு அதுக்கப்புறமேட்டா எப்ப ட்ரெண்ட் பிடிக்குதோ அதுக்கப்புறம் உள்ள வர்றது தான் ஒரு நல்ல ட்ரேடருக்கு பெஸ்டான ரிசல்ட் கொடுக்கும் பையரா இருந்தா. அதே செல்லரா இருந்தா மார்க்கெட் எப்போ பிரேக் அவுட்னு ஒன்று நடக்குதோ, அதை டவுன் ட்ரெண்டுக்கு பிரேக் அவுட்னு ஒன்று நடக்குதோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா செல்லர் சைடுக்கு நம்ம செல் சைடில் திரும்பிக்கலாம். ஸோ இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் முதல் ட்ரெண்டை கன்ஃபர்மேஷன் பண்ணணும். ட்ரெண்டை கன்ஃபர்மேஷன் பண்ணிட்ட பிறகு அந்த ட்ரெண்டு கூடயே நீங்கள் ட்ராவல் பண்ணணும். ஓகேங்களா? அதே மாதிரி ட்ரெண்டு எப்போ திரும்புது, ஏன் திரும்புது, எங்கே திரும்புது, ஓகேங்களா? இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபியூச்சர் வீடியோவில் நம்ம இன்னும் ப்ரீஃபாக பார்க்கலாம். இதை பற்றின சந்தேகங்கள் எதாக இருந்ததுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, சேனல் லைக் பண்ணுங்க, உங்களுக்கு தேவையான கமெண்ட்ஸ் கொடுங்க, டவுட்ஸ் எதாக இருந்தாலும் கேளுங்க. எங்களால் முடிஞ்ச சந்தேகங்களை நம்மளுடைய சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா அப்லோட் பண்ணிக்கிட்டே இருப்போம். உங்களோட தேவைக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய நாலேஜை வந்து இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிட்டு சக்ஸஸ்ஃபுல் ட்ரேடராக கன்வெர்ட் ஆகிறதுக்கான எல்லா சப்போர்ட்டும் நம்ம புல் அல்ஃபா நிறுவனம் உங்களுக்காக சப்போர்ட் பண்ண ரெடியாக இருக்கு.